ஹாய், நான் ரஷீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் அ மார்ஷியன் சென்ஸ் அ போஸ்ட் கார்டு ஹோம் பை கிரேக் ரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான போயம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த போயம், கிரேக் ஆந்தனி ரெயின் இதான் அவரோட ஃபுல் நேமு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷியன் போய்ட்ரி அப்படிங்கிற ஒரு வகையான போய்ட்ரியோடைய ஹீ இஸ் த பெஸ்ட் நோன் எக்ஸ்போனண்ட். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட், த மார்ஷியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட் என்னென்னா, மனுஷங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து உலகத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு ஏலியனுடைய பார்வையில் இருந்து சொசைட்டி, உலகத்தில் இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு போய்ட்ரி. ஃபர்ஸ்ட்டு மார்ஷியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்ஸோடைய சிட்டிசன் இல்லை மார்ஸை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து மார்ஷியன். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் அன் ஏலியன் டு எர்த். ஓகேவா? ஸோ மார்ஸோடைய பர்சன், மார்ஸில் தங்கக்கூடிய, மார்ஸில் வாழக்கூடிய பர்சன் தான் மார்ஷியன். ஸோ ஒரு மார்ஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய்ட்ரி எழுதும் போதோ இல்லை என்ன வாட் எவர் ரைட்டிங் எழுதும் போதோ உலகத்தை வந்து மனுஷங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்காம ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதக்கூடிய சுதந்திரம் வந்து அந்த போய்ட்டுக்கு கிடைக்கிறதுனால தான் இதை வந்து இவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் த எக்ஸ்போனண்ட் ஆஃப் தட் டைப். ஓகே, ஸோ இப்போ வந்து கிரேக் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் அவார்டு, ஓகே, நியூ ஸ்டேட்ஸ்மேன் ஃபார்மர் அவார்ட் இந்த போய்முக்கு வாங்கியிருக்காரு. அ மார்ஷியன் சென்ஸ் அ போஸ்ட் கார்டு ஹோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஷியன், ஓகே, மார்ஸ் பிலாங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி மார்ஸுக்கு தன்னோட ஃபெலோ பீப்புளுக்கு வந்து போஸ்ட் கார்டு அனுப்புகிறாரு எழுதி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இந்த போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏர்த்தில் இருக்கக்கூடிய நம்ம தினம் செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி தன்னுடைய ஃபெலோ மார்ஷியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிற போம் தான் இது. ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது படிக்கவே இந்த போம். ஸோ இது வந்து பேசிக்கலி இந்த போமில் வந்து 34 லைன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரைம்டு கப்லெட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு மார்ஷியனோட பெர்ஸ்பெக்டிவில் எர்த் இருக்குது, எர்த்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ பார்க்கலாம். Caxtons are mechanical birds with many wings and some are treasured for their markings. They cause the ice to melt or the body to shrink without pain. ஸோ கேக்ஸ்டன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா வந்து கேக்ஸ்டன்ஸ் ஆர் த மெக்கானிக்கல் பேர்ட்ஸ். கேக்ஸ்டன் அப்படின்னும் போது வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிற பர்சன் தான் வந்து ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மேன் டு பிரிண்ட் புக்ஸ். ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கேக்ஸ்டன் அப்படிங்கிறது என்னது, அதாவது அந்த புக்கை சொல்கிறாரு. ஸோ கேக்ஸ்டன்ஸ் ஆர் த மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் தான். அது பார்க்க வந்து புக்கை வந்து சொல்கிறாரு, புக்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது பார்க்க மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அதில் அவங்களோட மார்க்கிங் இருக்குமா, அதாவது அந்த ரைட்டிங்கை தான் சொல்கிறாரு. அண்ட் தே காஸ் த ஐஸ் டு மெல்ட். புக்கு படிக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம எமோஷ்னலாக அழுவோம்ல, தே காஸ் த ஐஸ் டு மெல்ட் ஆர் த பாடி டு ஸ்ட்ரீக் வித்தவுட் பெயின். அதாவது அழுக வர்றதை மெல்ட்டுன்னு சொல்கிறாரு. அண்ட் இட் காசஸ் த பாடி டு ஸ்மைல் ஆல்சோ, அதுதான் ஸ்ட்ரீக் வித்தவுட் பெயின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புக்கை சொல்கிறாரு, புக்குன்னு சொல்லாமல் ஹி நோஸ் ஓன்லி வில்லியம் கேக்ஸ்டன்ஸ் புக்கு. அதனால் வில்லியம் கேக்ஸ்டனோட கேக்ஸ்டன்ஸ் ஆர் த மெக்கானிக்கல் பேர்ட்ஸ். ஒரு புக்கை பார்க்காத ஒரு மார்ஷியனுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புக்ஸுன்னு சொல்லாமல் கேக்ஸ்டன் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் பேர்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து நிறையா மார்க்கிங் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் ஐஸ் மெல்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சிரிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் நெவர் சீன் ஒன் ஃப்ளை பட் சம்டைம்ஸ் த perch on the hand. ஸோ ஐ நெவர் சீன் ஒன் ஃப்ளை பட் சம்டைம்ஸ் த perch on the hand. அதாவது அந்த புக்ஸை தான் சொல்கிறாரு. மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாரு. நான் வந்து ஒன்று பறந்து பார்த்ததே கிடையாது. பட் சம்டைம்ஸ் த perch on the hand, அதாவது புக் படிக்கிற பீப்புள் எப்படி பேர்டை கையில் உட்கார மாதிரி அந்த புக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மிஸ்ட் இஸ் வென் த ஸ்கை இஸ் டயர்ட் ஆஃப் லைட் அண்ட் ரெஸ்ட் இட்ஸ் சாஃப்ட் மெஷின் ஆன் த கிரவுண்ட். ஸோ மிஸ்ட்னா தெரியும்ல, புகை மூட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி மிஸ்ட் வந்து இஸ் வென் த ஸ்கை இஸ் டயர்ட் ஆஃப் த ஃப்ளைட். ஸ்கை வந்து ஒரு பொருள் மாதிரி, ஒரு லிவிங் திங் மாதிரி. வென் த ஸ்கை இஸ் டயர்ட்னா அது வந்து கிரவுண்டில் வந்து ரெஸ்ட் பண்ணும், அதுதான் மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஓகேவா. ஸோ ஸ்கை வந்து டயர்டாகிடுச்சு ட்ராவல் பண்ணினா அது வந்து சாஃப்ட்லி வந்து கிரவுண்ட் மேலே ரெஸ்ட் ஆகுது, அதான் மிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. தென் த வேர்ல்ட் இஸ் டிம் அண்ட் புக்கிஷ் லைக் என்கிரேவிங்ஸ் அண்டர் டிஷ்யூ பேப்பர். ஸோ ஒன்ஸ் மிஸ்ட் வந்து கிரவுண்டில் செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதையும் கிளியராக பார்க்க முடியாதுல, வெறும் ஒரு டிம்மாக ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி டிம் ஆயிருமா. ஸோ த வேர்ல்ட் லுக் வந்து வெரி புக்கிஷ், புக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப லைக் கலர்லாம் குறைஞ்சி டிம் ஆனதால் புக்கிஷாக இருக்கும். எப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அந்த சைடு பார்க்கும்போது எப்படி குறைன்னு லைக் கிளாரிட்டி இல்லாமல் தெரியும், அந்த மாதிரி வந்து உலகம் தெரிய ஆரம்பிச்சிடும். மிஸ்ட்டை பற்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நெக்ஸ்ட் வந்து ரெயின் இஸ் வென் எர்த் இஸ் டெலிவிஷன், இட் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்கிங் கலர் டார்க்கர். ரெயின் அப்படின்றத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஃபெலோ மார்ஷியன்ஸ்க்குனா, ரெயின் அப்படிங்கிறது வந்து டெலிவிஷன் மாதிரி. ரெயின் வர ஆரம்பிச்சிச்சுன்னா சில கலர்ஸ் எல்லாம் மற்ற கலர்ஸை விட டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அண்ட் மாடல் டி இஸ் a room with a lock inside, a key is turned to free the world. For a moment, so quick, there is a film to watch for anything missed. So Model T is nothing but a car model. Okay. So எப்படி புக்ஸில் வந்து அவருக்கு வில்லியம் கேக்ஸ்டனோட புக்ஸ் மட்டும்தான் வந்து அந்த மார்ஷியனுக்கு தெரியுதோ அதே மாதிரி தான் காரில் வந்து மாடல் டி கார் மட்டும்தான் அந்த மார்ஷியனுக்கு தெரியுது. ஸோ மார்ஷியன் என்ன சொல்கிறாருன்னா, மாடல் டீன்னு ஒரு ரூம் இருக்குது, அதாவது கார்னு சொல்லாமல் இட்ஸ் a room with a lock inside. அப்புறமா வந்து ஒரு கீ வச்சு நீங்கள் ஆன் பண்ணால் you can free the world. ஸோ யூ கேன் ட்ராவல் த வேர்ல்டு அப்படி. ஓகே. ட்ராவல் த வேர்ல்டு ஃபார் மூமெண்ட். ஸோ குவிக் தெர் இஸ் அ ஃபிலிம் டு வாட்ச் இஃப் எனி திங் மிஸ்டு. அதாவது அது வந்து ஒரு ரூமா, அந்த ரூமில் வந்து ஒரு லாக் இருக்கான், உள்ளே போய் லாக் பண்ணிக்கலாமா. ஓகே. அந்த கீயை டேர்ன் ஆன் பண்ண உடனே யூ கேன் ஃப்ரீ த வேர்ல்ட் ஃபார் மூமெண்ட். அப்படின்னா வந்து நீங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ குவிக், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஃபிலிம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படின்னா என்னென்னா, அந்த ரியர் விண்டோ மிரர்ஸ் இருக்குல்ல, 2 சைடில் மேலே, நீங்கள் எதையாச்சும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிரரில் வாட்ச் பண்ணிக்கலாம்ல காரில், அதை தான் சொல்கிறாரு. தேர் இஸ் அ ஃபிலிம் டு வாட்ச் இஃப் எனிதிங் மிஸ்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட் டைம் இஸ் டைட் டு த wrist or kept in a box sticking with impatient. ஸோ டைம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதை என்ன பண்ணுறாங்களாம் கையில் wristல கட்டிக்கிறாங்க, இல்லைனா ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுது, டிக்கிங் அதான் டிக் டிக் டிக்னு வந்து இம்பேஷன்ஸோடு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டைமை சொல்கிறாரு. மேபி இது நம்ம வாட்ச்சு, கிளாக்கு எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஹோம்ஸ் அ ஹாண்டட் apparatus sleeps that snores when you pick it up. If ghost cries, they carry it to their lips and soothe it to sleep. ஸோ இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோம்ஸில் வந்து என்ன இருக்கா, ஒரு ஹாண்டட் apparatus. ஹாண்டட்னா தெரியும்ல, இந்த பேய் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஹாண்டட் ஹவுஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஹாண்டட் apparatus இருக்குது, அது ஸ்லீப்ஸாக. அது வந்து நம்ம அதை எடுத்த உடனே அதை கையில் எடுத்தோடனே அது ஸ்னோர் ஆயிருமா. ஓகேவா. அந்த apparatus வந்து அழுதுச்சுன்னா என்ன செய்வாங்களாம் மனுஷங்க, அதை காதில் வச்சு அதை வந்து பேசி அதை தூங்க வைப்பாங்களாம். ஓகேவா. ஸோ இவர் எதை சொல்கிறாருன்னா டெலிஃபோனு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ அந்த ஹாண்டட் apparatus வந்து நம்ம தூக்கிட்டோம், அதாவது அந்த ஃபோனை வந்து நம்ம எடுத்துட்டோம் அந்த இதில் இருந்துன்னா அப்போ என்ன ட்ருன்னு சத்தம் கேட்கும்ல, அதுதான் ஸ்னோர்ஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்னோர் பண்ணும். அதை நம்ம வந்து கத்துச்சு, அதாவது ஃபோன் வந்து ரிங் ஆச்சுன்னா மனுஷங்க என்ன செய்கிறாங்களாம், அதை கேரி பண்ணி காதில் வச்சு அதை தூங்க வைக்கிறாங்களாம். புரியுதா. ஸோ அதை தான் சொல்கிறார், டெலிஃபோனை தான் சொல்கிறாரு. அண்ட் எட் தே வேக் இட் அப் டெலிபரேட்லி பை டிக்லிங் இட் வித் அ ஃபிங்கர். ஸோ இந்த மாதிரி அது கத்திட்டே இருக்குது, மனுஷங்க வந்து அதை தூங்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை அவங்களே எழுப்பி விடுறாங்க, டிக்லிங் வித் ஃபிங்கர். அதாவது ஒரு நம்பர் போட்டு கால் பண்ணுற அந்த ஆக்ஷனை வந்து அவர் சொல்கிறாரு. அதை வந்து அந்த டெலிஃபோன் வந்து மார்ஷியனுக்கு வந்து ஒரு ஹாண்டடான ஒரு apparatus-ஆக அவர் கண்ணுக்கு தெரியுது. இட் இஸ் ஸ்டில் டுடே ரைட். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபோனே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் நமக்கும் வருதில்ல. ஸோ த மார்ஷியன் ஃபீல்ஸ் த சேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, only the young are allowed to suffer openly. Adults go to a punishment room with water but nothing to eat. They lock the door and suffer the noises. So young people, அதாவது எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தனியாக இருக்கும்போது வெளிக்காட்ட தெரியாத யங் பீப்புள், விச் இஸ் லைக் பேபிஸ், டீனேஜர்ஸ், யங் பீப்புள். அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம், ஓப்பனாக சஃபர் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா ஓப்பனாக அழுகுறாங்க, ஓப்பனாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஓப்பனாக சஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அடல்ட்ஸ் என்ன செய்கிறாங்களாம், ஓப்பனாக சஃபர் ஆக மாட்டுறாங்களாம். என்ன செய்கிறாங்களாம், தே கோ டு அ பனிஷ்மெண்ட் ரூம், ஓகே, வித் நத்திங் டு ஈட் பட் வாட்டராம். அந்த பனிஷ்மெண்ட் ரூம்னு அவர் எதை சொல்கிறாருன்னா பாத்ரூமை சொல்கிறார். ஓகே. ஸோ அவருக்கு பாத்ரூம் வந்து ஒரு ப்ரிசன் செல் மாதிரி,
லைக் ப்ரிசன் செல்க்கும் பாத்ரூம்க்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மோஸ்ட் அடல்ட்ஸ் வந்து வெளியில் எந்த ஃபீலிங்ஸும் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க தனிமையில் இருக்கும் போது தான் அவங்களோட எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வருவாங்கள்ல. ஸோ அதை ரெடிக்யூல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களா, பனிஷ்மெண்ட் ரூம்குள்ளே அடல்ட்ஸ் கோ டு அ பனிஷ்மெண்ட் ரூம் வித் வாட்டர் பட் நத்திங் டு ஈட். They lock the door and suffer the noises. So it talks about typical adults. எமோஷனை வெளியில் கொண்டு வந்து காட்டிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற அடல்ட்ஸை சொல்கிறாரு. ஓகே, நோ ஒன் இஸ் எக்ஸெப்ட் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் பெயின் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்மெல். ஸோ யாருமே இந்த பெயினை விட்டு ஸ்பெஷலாக இவங்களுக்கு பெயின் கிடையாது அப்படின்னு எக்ஸெப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. பட் எவ்ரி பெயின் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்மெல். எல்லாருக்குமே ஒரே விஷயத்துக்கான பெயின் கிடையாது, எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கான பெயின் இருக்குல்ல, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அட் நைட் வென் ஆல் த கலர்ஸ் டை தே ஹைட் இன் பேர்ஸ். ஓகே, நைட் ஆகிடுச்சு, வி கான் சி த கலர்ஸ் அட் நைட்டில், சன்லைட் இல்லைனா. ஸோ அட் நைட் வென் ஆல் த கலர்ஸ் டை தே ஹைட் இன் பேர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்களா, ஜோடி ஜோடியாக ஒளிஞ்சிக்கிறாங்களாம். அதாவது நைட்டு தூங்க போகிறாங்களா அதை சொல்கிறாங்க. அண்ட் ரீட் அபவுட் தெம்செல்ஸ் இன் கலர் வித் தேர் ஐலிட்ஸ் ஷட். ஸோ இந்த லாஸ்ட் கப்லெட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கலர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்களாம், ஜோடி ஜோடியாக மனுஷங்க ஒளிஞ்சிக்கிறாங்களாம். ஒளிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்களாம், அவங்கள பற்றியே படிக்கிறாங்களாம். எப்படி படிக்கிறாங்களாம், கண்ணை மூடி ஐலிட்ஸை ஷட் பண்ணி படிக்கிறாங்களாம், கலர்ஸில் படிக்கிறாங்களாம் அதுவும். ஸோ இது எதை சொல்கிறாங்கன்னா, ட்ரீமிங், நம்ம கனவு காண்றோம்ல அதை சொல்கிறாங்க. ஸோ ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு மார்ஷியனுக்கு இல்லை ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்ஷியன் வந்து ஏலியன். ஸோ வி டோன்ட் நோ ஹவு மார்ஷியன் இஸ் இல்லை. ஸோ ட்ரீமிங் அப்படின்ற ஒன்று வந்து மார்ஷியனோட லைஃப்பில் இல்லை போல இருக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு அவர், தே ரீட் அபவுட் தெம்செல்ஸ் க்ளோசிங் தேர் ஐலிட்ஸ் ஷட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம கனவு காண்றோட நைட்டு தூங்கும்பொழுது நம்மளை பற்றி தான் நம்ம கனவு காண்றோம், அதை தான் ரீடிங் அபவுட் தெம்செல்ஃப் இன் கலர்ஸ் வித் ஐலிட் ஷட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த போம் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு மார்ஷியன் எழுதியிருந்தால் கூட வந்து இட் சீம்ஸ் ஃபனி. பட் ஒரு ஹியூமன் வந்து ஒரு மார்ஷியன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இது எப்படி இருந்திருக்கும் உலகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு கொண்டு போனதுனால இட் சீம்ஸ் ஸோ டீப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேவ் அ ரீட். உங்களுக்கு வந்து இது எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு ஆக்சுவலி படித்தா வந்து உடனே புரிஞ்சிடும். ஸோ வெரி டிஃப்ரெண்ட் போம் அண்ட் ஐ லவ் ரீடிங் திஸ். ஸோ நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.